வணக்கம் அனைவருக்கும். சென்ற வகுப்பு வரைக்கும் இந்த 29வது காதையில மணிமேகலை அரவாண அடிகளிடம் தான் பின்பற்றுவதற்கு உரிய மதமாகிய புத்த மதத்தின் கோட்பாடுகளை மிக துல்லியமாக அரவாண அடிகளின் வாயிலாக கேட்டு அதனை தான் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே இருக்கின்றாள் என்பதை சாத்தனார் சொல்லி வருகிறார். இதுவரைக்கும் நாம பார்த்த பகுதியில உரைநடையாக மிக நிதானமாகத்தான் போக வேண்டியிருந்தது. இப்பவும் அதே நிதானத்தோட தான் போகணும். அதற்கு முன்பாக இனி நாம் படிக்கக்கூடிய பாடல் வரிகள் என்னன்றத முதல்ல படிச்சுடுறேன். இந்த பாடல் வரிகளை ஏன் படிக்கிறேன்னா, படித்த உடனேயே இது வெளிப்படையான பொருளை தருமான தராது. இருந்தாலும் ஏன் படிக்கின்றேன்னா, இதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகளை துண்டு துண்டாக பின்னாடி விளக்க போகிறோம். அப்பொழுது நாம் எந்த பகுதியில் நிற்கிறோம் என்கின்ற ஓரளவாவது நாம இந்த மூல இலக்கிய வடிவத்தோடு தொடர்பு படுத்தி கொள்ளுதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதனாலதான் போன வகுப்புல அந்த 55வது அடி வரைக்கும் உண்டான விளக்கங்களை கொடுத்தேன். அந்த விளக்கங்களுக்கு மேலாக இனி தொடர்ந்து விளங்குதற்கு உண்டான அல்லது விளக்குதற்கு உண்டான பகுதிகளை முதல்ல செய்யுளாக என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்துடுவோம். அதற்கப்புறம் விளக்கத்துக்கு போவோம். இந்த செய்யுள் பகுதியில் ஒரு 15 அடிகளை இன்றைக்கு நான் படிக்க போறேன். அந்த 15 அடிகளுக்கும் நான் இன்றே விளக்கம் தர முடியுமான்னா நான் உறுதியாக சொல்ல முடியாது. இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னாக்க, நேரடியான வகுப்பறையாக இருந்தால் ஒரு கருத்தை சொல்லும் போது காண்பவர்கள் என்ன அளவிலே இதை உள்வாங்குகிறார்கள்னு பார்த்த அளவில் ஓர் இடத்திலே நின்று மீண்டும் விளக்கலாம். இப்ப நாம முழுவதுமாக ஆன்லைன்ல செய்வதனால ஒவ்வொருவரும் இந்த கருத்தை எந்த அளவிலே உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதை, இந்த கருத்தினை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் மீது நீங்கள் எழுப்பக்கூடிய வினாக்களை கொண்டுதான் நான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த திரையில பார்த்து என்னால தெரிந்து கொள்ள முடியாது. நான் விளக்கம் தருகிறேன். இந்த விளக்கத்தை நீங்க உள்வாங்கி கொள்ளுதல் எந்த அளவினதாயினது என்பதை நீங்கள் தெளிவு கொண்டு விட்டீர்கள்னா குழப்பம் கிடையாது. தெளியவில்லை, மேலும் இதற்கு விளக்கம் தேவை என்றால் நீங்களாக கேட்டால் என்று எனக்கு புரியாது. அதனால படிப்படியாக இந்த பகுதியை மட்டும் மிக நிதானமாக நான் எடுத்து செல்லுகிறேன். காரணம், நோக்கம் பாடல் வரிகளை படித்து பொருளை சொல்லி போதுமானதாக நிறுத்துவதல்ல நோக்கம். இந்த தத்துவத்தை நாம் எந்த அளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது தெரிந்து கொள்ளுவதற்கு உண்டான முயற்சியில இறங்குகிறோம் என்பதுதான் இந்த இலக்கியம் படிப்பதனது முழுமையுமான வெற்றி. அதனால இன்றைக்கு தொடர்ந்து இலக்கிய வரிகள் ஒரு 15 அடிகளை படிக்கிறேன். அதன் பிறகு அந்த அடிகளுக்கு உண்டான விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னாக்க 50 வரைக்கும் நம்ம விளக்கி இருக்கோம். எப்படின்னாக்க, பிரத்யக்கம் என சொல்லி விட்டனர் நாமம் சாதி குணக்கிரியைகள் மற்றவை அனுமானத்தும் அடையும் என இது வரைக்கும் விளக்கம் கொடுத்தோம். அப்புறம் காரிய காரண சாமானிய கருத்தோரில் பிழைக்கையும் உண்டு, பிழையாதது கனலில் புகை போல் காரிய கருத்தே, ஏனைய அளவைகள் எல்லாம் கருத்தினில் ஆன முறைமையின் அனுமானமாம். இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த அனுமானம் வரைக்கும் விளக்கம் கொடுத்துட்டு பிறன்றத 5 நிலைகள்ல சொல்லுகிறார்னு போன வகுப்புல விளக்கம் கொடுத்தோம். அந்த 5 நிலைகள் என்ன? பிற, பக்கம், ஏது, திட்டாந்தம், உபநயம், நிகமனம் என்ன 5 உள.
அவற்றில் பக்கம் இம்மலை நெருப்புடைத்து என்றல் புகை உடைத்து ஆதலால் எனல் பொருந்த பொருந்தா ஏது வகைமை அடுக்களை போல் திட்டாந்தம் உபநயமலையும் புகை உடைத்து என்றல் நிகமனம் புகை உடைத்தே நெருப்பு உடைத்து எனல் நெருப்பு உடைத்து அல்லது யாது ஒன்று அது புகை பொருத்தம் என்று புனல் போல் என்றல் மேய விபக்கத்து மீட்சி மொழியாய் வைதன்ய திட்டாந்தமாகும் தூய காரிய ஏது சுபாவம் ஆயிர் சத்தம் அனித்தம் என்றல் பக்கம் பண்ணப்படுதலால் எனல் பக்கம் தன் வசனமாகும் யாதொன்றும் பண்ணப்படுவது அனித்தம் கடம்போடு என்றல் சபக்கம் தொடர்ச்சி யாதொன்றும் அனித்தம் இல்லாதது. அப்போ இது வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் இல்லையா, 74வது அடி வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்கிருந்துன்னா 65 ஆரம்பித்து, அதாவது மன்னிக்கணும் 60 ஆரம்பித்து புகை உடைத்து ஆதலால் எனல் அந்த பகுதியிலிருந்து 75 அடிகள் வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த அடிகளுக்கு விளக்கம் இனி மெல்ல மெல்ல பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லி இருக்கார், அனுமானம்ன்றது பௌத்தத்தை பொறுத்த மட்டில் 5 நிலைகளில் பார்க்கலாம். அந்த 5 நிலைகளை சொல்லுகின்ற பொழுதுதான் பக்கம், ஏது, திட்டாந்தம், உபநயம், நிகமனம் என்ற 5 மூலமாக இந்த அனுமானத்தை சொல்லலாம் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்க. இந்த விளக்கத்தை சொல்லுவதற்கு அவர் எடுத்து காட்டக்கூடிய ஒரு சாதாரண மேற்கோள் எது என்றால், மலை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மலையில ஒரு பெரியதோர் அருவி விழுவது என்கின்ற அளவில் ஒரு கருத்தை மனத்தினுள் கொண்டு வாருங்கள். இந்த அருவி விழக்கூடிய பகுதியை எட்ட இருந்து பார்க்கின்ற பொழுது அருவி விழக்கூடிய வேகத்துல அந்த நீர் திவலைகள் புகை போல மேல் எழும். யாரெல்லாம் மலையையோ அருவியையோ தொலைவிலிருந்து பார்த்திருப்பீர்களோ அனைவருக்கும் இந்த காட்சி புலப்படும். அப்போ இந்த ஒரு காட்சியை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மலையிலிருந்து வீழக்கூடிய அருவி, அதனால் எழக்கூடிய அந்த நீர் திவலைகள் புகை போல. இப்ப இந்த ஒரு காட்சியை 5 நிலைகள்ல விளக்க முடியும். ஒன்று, தொலைவிலிருந்து இதை காணுகின்ற பொழுது மலையில் தீ இருக்கிறது. என்ன காரணம்? அருவியானது விழக்கூடிய வேகத்துல புகை போன்றதோர் ஒரு படிவத்தை ஏற்படுத்துவதனால நாம என்ன சொல்லலாம், இந்த மலையில தீ இருக்கிறதுன்னு சொல்லலாம். இது ஒரு அனுமானம், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன அனுமானம்? எப்பொழுது புகையை பார்க்கிறோமோ அப்பொழுது அங்கு தீ இருக்கும் என்பது அனுமானிக்கப்படுவது. அப்ப நீர் விழக்கூடிய வேகத்துல எழக்கூடிய அந்த திவலைகள் புகை போல காட்சி அளிப்பதினால் நமக்கு என்ன தெரிகிறது? அது புகை மண்டலமாக இருப்பதினால் அந்த மலையில நெருப்பு இருக்கிறது என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. இந்த அனுமானம் சரியா? இங்கேதான் கேள்வி. இந்த அனுமானம் சரியா? இங்கதான் புத்த மதத்தினுடைய விவாதம் தோன்றுகிறது. இது எல்லோருக்கும் பொதுவாக வரக்கூடிய அனுமானம் தான். ஆனால் இந்த அனுமானத்தை நாம் எப்படியெல்லாம் ஏற்பது, மறுப்பது? மலை என்று சொன்னால் அந்த மலையில நெருப்பானது இயல்பாக உண்டாகும் என்று சொன்னால், அந்த உண்டாக கூடியதற்கு உரிய அனுமானம் எது என்றால் அந்த மலையில் தோன்றக்கூடிய புகை ஒன்று. இரண்டாவது,
எங்கெல்லாம் புகை தோன்றுகின்றது என்றாலும் அல்லது மலைகளில் எல்லாம் புகை தோன்றுகிறது என்று தெரிந்தாலும் அந்த மலையிலே நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிக்கலாமா? அனுமானிக்கலாம். இரண்டாவது சரியாயிற்றா? மூன்றாவது, அவ்வாறு அனுமானிக்கின்ற பொழுது அவ்வாறு தோன்றுவது புகைதான் என்று எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது? இந்த மூன்றாவது கேள்வி, அது புகைதான் என்று எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது? அது புகை என்று உறுதிப்படுத்துவதற்கு உண்டான திட்டாந்தம், திட்டாந்தம்னா ப்ரூஃப் இருந்து விட்டது என்றால் இந்த மலை நெருப்பினை உடையது என்ற முடிவிற்கு வந்து விடலாம். அதே போல புகையக்கூடிய மலைகள் எல்லாம் நெருப்பை தன்னகம் கொண்டுள்ளதா என்றால் அனுமானத்தின் அடிப்படையில் ஆம் அதை கொண்டுள்ளது என்ற முடிவிற்கு வரலாம். ஆனால் அது புகையானது அல்ல என்று தெரிந்தால், அங்கு நெருப்பு இல்லை என்ற உண்மை புரிந்தால், அப்பொழுது புகை போல் தோற்றம் அளிப்பது எது என்று கேட்டால் அந்த மலையிலிருந்து விழக்கூடிய அருவி என்ற உண்மை புலப்படும். அப்ப அனுமானம் என்பது கூட ஒன்றை கொண்டு அனுமானிக்கின்ற பொழுது அந்த அனுமானத்தினுக்கு உரியதாகிய பொருள்கள் சரியானதா இருக்கும். இல்லை என்றால் அந்த அனுமானம் தவறாக போவதோடு எது குறித்து அனுமானிக்கப்பட்டதோ அந்த அறிவும் தவறாக போகும். இது கொஞ்சம் நுணுக்கமான விவாதம். எப்பொழுது ஏன் அது நுணுக்கமானதுன்னா, அனுமானம் என்பதே ஓரளவு சரியானதுதான். அதை முழுவதுமாக சரியான ஒன்று என்று அறிவு ஏற்காது. அனுமானிக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்க இது ஒரு விதமான ப்ரெடிக்ஷன், இல்லது ஒரு விதமா தமிழ்ல சொல்லணும்னா ஒரு விதமான கணிப்பு. இந்த கணிப்பு என்பது எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்குமா என்றால் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான், இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவ்வாறு வாய்ப்பு இருந்தால் கணிக்கப்பட்ட பொருள் அதனது உண்மைத்தன்மை புலப்படும். அவ்வாறு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்றால் கணிக்கப்பட்டது தவறாகாது, கணிக்கப்பட்ட பொருளினுடைய வெளிப்பாடு தவறாக இருக்கும். ஆகவே நம்ம என்ன செய்கிறோம், எந்த ஒரு அனுமானத்தையும் மரபு வழிதான் யோசிக்கிறோம். எந்த ஒரு அனுமானத்தையும் நீங்கள் புதியதாக சொல்ல முடியாது. அனுமனித்தல் என்கின்ற ஒன்று தொடர் நிகழ்வாக தொன்று தொட்டு வருவதாக இருக்கும். இருந்தால்தான் இந்த அனுமானம். ஏனென்றால் புகையை கண்ட வழி நெருப்பு அங்கு உண்டாகும் அல்லது நெருப்பு அங்கு இருக்கும். இந்த பழமொழியே சொல்றோம் இல்லையா, நெருப்பு இல்லாமல் புகையுமான்னு. அது இன்று நேற்று ஏற்பட்ட மரபு தொடர் அன்று, தொன்று தொட்டு வருவதற்குண்டான மரபு தொடர். ஆகவே ஒன்றை அனுமனிப்பதற்கு மேற்கோளாக காட்டக்கூடிய எந்த ஒன்றும் தொன்று தொட்டு ஒரு காலகட்டத்தில் அனுமானத்தினுக்கு உரியதாகிய நிரூபணத்தை தரத்தக்கதாக இருப்பதை தான் பிற்காலத்தில் நாம் அனுமானத்தினுக்கு உண்டான மேற்கோளாக காட்ட முடியும். இல்லை என்றால் அது தவறாகிவிடும். ஏன் இத்தனை நுணுக்கமான விளக்கங்களை சொல்லுகிறோம்னா, புத்த மதத்துல பின்னாடி படிக்க போறோம் புத்கலவாதம்னு ஒண்ணுக்கு படிப்போம். அதுல கணத்திற்கு கணம் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம்னு விவாதிக்கிறார் அவர். கணத்திற்கு கணம் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். போன கணத்துல இருந்த ரகுராமன் இந்த கணத்தில் இல்லை. இந்த கணத்தில் உங்கள் முன்னே தோன்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே ரகுராமன் அடுத்த கணத்தில் வேறாக இருப்பான். அப்போ இந்த தொடர் நிகழ்வு மட்டும் எப்படி ஏற்படுகிறதுனா அதை தான் புத்தர் சொல்றார். இது
ஒன்றின் மீது ஒன்றாக ஏற்றப்படக்கூடிய அடுக்களைவாதம் போல. அடுக்கடுக்காக நம்ம சொல்றோம்ல, லேயர் ஆஃப்டர் லேயர். போன கணத்துல இருந்த ஒன்றினது எச்சம் இந்த கணத்துல தொடர்புக்கு அடிகோலுகிறது. ஆகவே போன கணத்துல இருந்ததை உள்வாங்கிக் கொண்டு இந்த கணத்துல நான் தொடர்ந்து பேசுகிறேன். நான் அடுத்த கணத்தினுக்கு மாறுகின்ற பொழுது இந்த கணத்தில் உண்டானதை அடுத்த கணத்தினுக்கு மடைமாற்றம் செய்கிறேன். ஆகவே இது ஒரு தொடர் நிகழ்வாக உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இது ஒரு தொடர் நிகழ்வு அல்ல என்றார். இளம் பிராயத்திலேயோ அல்லது இப்பொழுது கூட சில கடைகளுக்கு போனாக்க ஒரு வேடிக்கையான புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புத்தகத்துல தொடர் நிகழ்வுகளை தனித்தனியாக ஒவ்வொரு பகுதியாக படமாக வரைந்திருப்பார்கள். அந்த புத்தகத்தினுடைய அந்த பேஜை நீங்க வேகமாக அப்படி திருப்பினீர்கள் என்றால் அந்த தொடர் நிகழ்வு ஒரு கண்டினியூஸா வருவது போல நீங்க காட்சி கண்ணுக்கு தெரியும். வேடிக்கையாக குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒன்று. இதை வேற விதமா சொல்லணும்னா, நீங்க நிறைய கார்ட்டூன் படங்கள் பார்ப்பீர்கள். கார்ட்டூன் படங்கள்ல நீங்கள் காணக்கூடிய காட்சி இருக்கல்லவா, அந்த காட்சி ஒரு தொடர் நிகழ்வு போல உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அவை ஒவ்வொன்றும் பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கூறாக வரையப்பட்டு அந்த வரைதலினால் ஏற்படுத்தக்கூடிய தொடர்ச்சி ஒரு முழு காட்சியாக உங்களுக்கு தெரிகிறது. இது போலதான் உலகத்துல நாம் ஒவ்வொரு கணத்துல ஒவ்வொரு நிலையிலிருந்து மாறிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மாற்றம் என்பது நம் கண்ணுக்கு ஏன் தொடர் நிகழ்வாக தெரிகிறது என்றால், இது போன கணத்தினுடைய எச்சம் இந்த கணத்தில் தொடர, இந்த கணத்தின் அது மிச்சம் அடுத்த கணத்தில் தொடர, இவ்வாறு வாழ்வானது தொடர் நிகழ்வுகளினது எச்சங்களும் மீட்சிகளுமாக சென்று கொண்டிருக்கின்றதினால் இது ஒரு தொடராக இருப்பது போல் நமக்கு புலப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது தொடர் இல்லை என்கிறார். இத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வரிகளை முழுவதும் கையாண்டார். எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த 65 பொருத்தம் இன்று புனல் போல் என்றல் மேய விபக்கத்து மீட்சி மொழியாய் வைதன்மிய திட்டாந்தமாகும் தூய காரிய ஏது சுபாவம் ஆயிற்று சத்தம் அனித்தம் என்றல் பக்கம் பண்ணப்படுதலால் எனல் பக்கம் தன்ம வசனமாகும் யாதொன்றும் யாதொன்றும் பண்ணப்படுவது அனித்தம் அனித்தம் கடம்போல் என்றல் சபக்க தொடர்ச்சி யாதொன்றும் அனித்தம் அல்லாதது. இது வரைக்கும் படிச்சிருக்கோம். இனி விளக்கத்துக்கு போலாம். 65 இருந்து விளக்கத்துக்கு போறோம். அந்த 5 சொன்னார் இல்லையா, அனுமானத்திற்கு அடிப்படையான 5. பக்கம் ஏது திட்டாந்தம் உபநயம் நிகமனம் என்ன அயன 5 உள. அதுக்கு விளக்க ஆரம்பிக்கிறார். மேற்கோளும், பக்கம்னா மேற்கோள்னு அர்த்தம். மேற்கோள்னா எளிமையான தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மேற்கோள். இதை நமக்கு புரியக்கூடிய தமிழ்ல சொல்லணும்னா எடுத்துக்காட்டு. மேற்கோள், எடுத்துக்காட்டு, உதாரணம், இதெல்லாம் பக்கம்னு பேர். தத்துவத்துல சில சொற்களை அவர்கள் நோக்கில தான் சொல்லுவார்கள். பக்கம் என்றால் ஒரு கருத்தை விளங்குவதற்காக ஆசிரியனால் எடுத்து சொல்லப்படக்கூடிய மேற்கோள். அதுக்கு பேரு பக்கம். மேற்கோளும் ஏதுனா காரணம். ஒரு நிகழ்வு ஏன் நிகழுகிறது என்பதற்கு உரியதாகிய காரணம் ஏதுன்னு பேர். இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தீர்கள் என்றால், காரணம் இல்லாமல் காரியங்கள் நிகழ்வது இல்லை. அதனால ஏது ரொம்ப அடிப்படை.
இந்த ஏதுவை பின்னாடி படிப்போம். இதே பௌத்தத்துல இன்னமும் விளக்கமா ஞாபக ஏது, காரக ஏதுன்னு ரெண்டா பிரிப்பார்கள். ஒன்று எதற்காக காரியப்படுகிறது, எதன் காரியமாக இது நடைபெறுகிறது என்பதை அந்த காரண காரியங்களை விளக்குவதற்கு தனித்த தத்துவ கோட்பாடுகள் உண்டு. அதை பின்னாடி படிப்போம். எதுவும் புரியாததுன்னு இல்லை, கொஞ்சம் முனைந்தால் புரியும், அவ்வளவுதான். ஆகவே அடுத்தது ஏது. மூணாவது திட்டாந்தம். திட்டாந்தத்துக்கு இவர் கொடுக்கிறது எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு கேள்வி குழப்பிடலாம். மேற்கோள்னு ஒண்ணு சொன்னீங்களே பக்கத்திற்கு, திட்டாந்தத்திற்கு எடுத்துக்காட்டுன்றீங்களே, மேற்கோளும் எடுத்துக்காட்டும் ஒன்றல்லவா, ரெண்டும் வெவ்வேறுனா? புத்த மதத்தை பொறுத்த மட்டில் இவை இரண்டும் முற்றிலும் வேறு வேறானவை. ஏன்னாக்க மேற்கோள் என்பது வேறு, எடுத்துக்காட்டு என்பது வேறு. இப்ப உதாரணம் பாருங்க. மேற்கோள் அப்படின்றதுக்கு நம்ம ஆங்கிலத்துல வேற ஒரு சொல்லலாம், அனெக்டோட். நீங்க ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள், இந்த கருத்தினுக்கு ஏற்றாற்போல மற்றொரு நபரை சொல்லி அவரும் இது போன்றதாகிய கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே என் கருத்தினுக்கு உடன்பாடாகவே அவரும் சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் எந்த வழியில் சிந்தித்தீர்களோ அதே வழியில உங்களுக்கு முன்பு யாரேனும் சிந்தித்து கருத்தை சொல்லி இருந்தால் அந்த கருத்தை எடுத்து மேற்கோளா காட்டலாம். ஞாபகம் வச்சுங்க, மேற்கோளாக காட்டலாம். நான் சிந்தித்த பாதையிலேயே நான் எவ்வாறு எண்ணுகிறேனோ அதுபோல் எனக்கு முன்னவரும் இவ்வாறு எண்ணியிருக்கிறார். பாருங்கள், ரிசர்ச்சில் நாங்க பெரும்பாலும் இந்த மேற்கோள்களை நம்புகிறோம். இது மேற்கோள். குழப்பத்துக்கு வர பாருங்க. எடுத்துக்காட்டுனாக்க மேற்கோளிலிருந்து விலகி நீங்கள் ஒன்றை உதாரணமாக எடுத்து காட்டும் போது அவைகளை பொருத்தி காட்ட வேண்டும். மேற்கோளாக சொல்லி சென்றால் போதுமானது. எடுத்துக்காட்டை பொருத்தி காட்ட வேண்டும். மேற்கோளை பொருத்தி காட்டணும்னு அவசியம் கிடையாது. அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், முடிஞ்சு போச்சு. அவரும் அதற்கு உடன்படுகிறார். இதை நாம படிக்கிறதுக்கு அடிப்படை எங்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா, தமிழ்ல நூல் எழுதுவதற்கு ஒரு மரபு சொல்லுகிறார்கள். 7 விதமான மதங்கள் என்று குறிப்பெழுதுவார்கள். அந்த 7 விதமான மதங்கள்ல ஒன்று மேற்கோள் காட்டலும் எடுத்துக்காட்டு காட்டலும்னு விளக்கம் தருவார்கள். மேற்கோளாக சொல்லுதல் என்பது நீங்கள் சொல்லுவதற்கு உரிய கருத்தினை முன்பே யாரேனும் ஒருவர் விளக்கி இருந்தால் அதை அப்படியே மேற்கோளாக நீங்கள் காட்டலாம். எடுத்துக்காட்டு என்பது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தினுக்கு உரியதாகிய ஆதாரங்களை உரிய உதாரணங்களோடு விளக்க வேண்டும். ரெண்டும் வேறுபட்டது. ஆகவே ரெண்டுத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. ஆகவே மேற்கோள் வேறு, எடுத்துக்காட்டு வேறு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, எங்க தவறு நடக்கும்னு. பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்வார்கள், தாங்கள் எடுத்துக்கொண்ட துறையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த ஆய்வனுக்கு முன்னோடியாக இந்த துறையில யாரேனும் இந்த பிரிவில் செய்திருக்கிறார்களான்னு பார்க்கின்ற பொழுது யாரேனும் ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்து அவர்கள் ஆய்வு கட்டுரையை பார்த்து அவர்கள் எந்தெந்த நூல்களில் உண்டான மேற்கோள்களை எல்லாம் காட்டி இருக்கிறார்கள் என்பதை அப்படியே காப்பி அடித்து எழுதி விடுவார்கள்.
அந்த புத்தகத்தை இவர்கள் போய் பார்க்க வேணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அந்த மேற்கோள் அப்படியே எடுத்து எழுதி விடுவார்கள். அந்த எழுதின மேற்கோள் எந்த நூலில் வருகிறது என்பதை நூல் அட்டவணையில பிப்ளியோகிராஃபிலையும் கொடுத்து விடுவார்கள். எங்க சிக்கல் வரும், உதாரணம் சொல்றேன். மேற்கோள் ஏன் தவறுபடுதலுக்கு இடத்தை தரும்னு கேட்டா, இப்போ உதாரணம் 1960 ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதில் அவர் ஒரு கருத்தினை விளக்குவதற்கு உண்டான முயற்சியில இறங்கி இருக்கார். அந்த கருத்தை ஒட்டி நாம நம்முடைய ஆராய்ச்சியில 2024 முயலுகிறோம். அந்த கருத்துக்காக அவர் காட்டின மேற்கோள்களை எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்கள். 60களில் வந்த நூலுக்கு மறுப்பாகவோ மாறாகவோ இவரால் காட்டப்பட்ட மேற்கோள்களுக்கு முரணாகவோ இவரே கூட தன்னுடைய மறுபதிப்புல மாற்றி எழுதியிருக்கலாம், அல்லது இவர் நூலை மறுத்து வேறு யாரேனும் ஒருவர் எழுதியிருக்கலாம். அப்போ உங்களால் காட்டப்பட்ட மேற்கோள் தவறாகிடும். ஆனால் ஆய்வுல நாங்கள் என்ன சொல்லுவோம், மேற்கோளை காட்டுகிறாய் என்றால் அந்த மேற்கோள் பயின்று வந்த புத்தகத்தை நீ பார்த்திருக்கிறாயா? இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள மூல நூலை நீ கற்றிருக்கிறாயா? அந்த மூல நூல்ல எத்தனாவது பதிப்பாக அந்த நூல் வந்து இருக்கிறது? இதை நாங்க முதல்ல கேட்போம். ஏனென்றால் நூல் ஓதின்ற அந்த பிப்ளியோகிராஃபியில ஒரு நூலினுடைய பெயர், எழுதிய ஆசான் பெயர், அந்த நூலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள், வெளியிட்ட ஆண்டு, அதோடு அது எத்தனையாவது பதிப்பு என்கின்றது வரைக்கும் குறிப்பிடணும். ஏனென்றால் முதல் பதிப்பில சில கருத்துக்களை குறைவாக விவாதித்திருக்கக்கூடிய ஆசிரியர் 2ஆம் பதிப்பினுக்கு அந்த நூலை உட்படுத்துகின்ற பொழுது விட்டு சென்ற பல பகுதிகளை விளக்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ மேற்கோள் என்பது அனுமானத்துல முழுமையுமாக உங்கள் பக்கத்தினுக்கு சாதகமான தீர்ப்பு தராது. மேற்கோளை நீங்க ஒரு சார்பு நிலையில தான் அணுக முடியுமே ஒழிய அவைகளையே முதன்மையானதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அடிஷ்னல் டாக்குமெண்ட், ஒரு அடிஷ்னல் சப்போர்ட், அவ்வளவுதான். அதை ஒரு முதன்மையான ஆதாரம் என்று சொல்லி விளக்க முடியாது. ஆகவே எடுத்துக்காட்டு அப்படி அல்ல. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்தினுக்கு உரிய ஆதாரத்தை பொருத்தி காட்டுவதுதான் எடுத்துக்காட்டின் அழகு. ஆகவே மேற்கோள் வேற, எடுத்துக்காட்டு வேற. அடுத்தது அந்த எடுத்துக்காட்டுக்கு அப்புறம் 4வது சொல்றார், உபநயமும் நிகமனமும் என 5 உறுப்புகள் கருத்தளவைக்கு உண்டு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இவை கருத்தளவை. கருத்தளவைக்கு என்ன விளக்கம் கொடுத்தோம்? அனுமான பிரமாணம். இவை பிரத்யக்ஷமாக இருக்காது. ஆகவே அவற்றில் பக்கம் இம்மலை நெருப்புடைத்து எனில், மேற்கோளாக, பக்கம்ன்றது மேற்கோள்னு இப்ப புரிந்து கொள்ளுங்கள். மேற்கோளாக என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு மலையை பார்க்கிறீர்கள், இந்த மலையில நெருப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். இது ஒரு அனுமானம். அந்த அனுமானத்துக்கு என்ன காரணம்? மேற்கோள் காட்டுகிறீர்கள். என்ன மேற்கோள்? புகை தெரியறது. புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மலையில நெருப்பு இருக்கு. இது பக்கம், மேற்கோளுக்கு உண்டானது. முதல்ல மேற்கோளை புரிந்து கொண்டோம். அடுத்தது பார்ப்போம். என்று நெருப்புடையது என்று மொழிதல், பொருந்து ஏது புகை உடைத்தாதல் என. அந்த மேற்கோளை
விளக்குதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏதுவை காட்டுகிறீர்கள். ஏதுன்னா முன்னாடியே சொல்லிட்ட காரணம். இந்த நெருப்பு உடையதுன்னு இந்த மலையில நெருப்பு இருக்குன்னு சொல்றியே, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அப்ப ஏதுவை விளக்குகிறீர்கள். பாரு, புகை தெரிகிறது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? புகை இருக்கிற இடத்தில் நெருப்பு இருக்கும்னு சொல்லி. ஏதுன்னா காரணம். எந்த ஒரு நிகழ்வினுக்கும் உரிய காரணத்தை சுட்டுதல் ஏது. இதற்கு ஒரு மேற்கோள் சொல்லலாம். பழந்தமிழ் இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல மக்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது. என்னன்னாக்க, ஆண் மக்கள் காலில் கழல் போடும் வழக்கம் உண்டு. அதே போல மகளிரும் காலில் கழல் போடும் வழக்கம் உண்டு. இந்த மகளிர் எப்ப கழலை கழற்றுவார்கள்னாக்க, அவர்களுக்கு உரிய முறைமையான திருமணம் நடந்து விட்டதுன்னாக்க காலில் இருக்கக்கூடிய கழலை கழட்டி விடுவார்கள். பெண்களுக்கு காலில் இருக்கிற கழலை கழற்றி விட்டு கால் பெருவிரலுக்கு அடுத்த விரல்ல மெட்டி என்பதை போடுவார்கள். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு தலைவனும் தலைவியும் அவர்கள் இல்லத்துல திருமணத்திற்கு சம்பாதிக்காத நிலையில இருவரும் உடன்போக்க மேற்கொண்டு விடுகிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய பாதையில சிலர் அவர்களை பார்த்து கொண்டே செல்லுகிறார்கள். பார்த்து கொண்டே வரக்கூடியவர்களை இந்த பெண்ணினது வளர்ப்பு தாய் அணுகுகிறார். இந்த பகுதியில யாரேனும் ஒரு பெண்ணையும் ஆணையும் பார்த்தீர்களான்னு. பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு ஆடவன் கையில வில் இருந்தது, அவனோடு வந்திருக்கக்கூடியவளினுடைய கால்ல கழல் இருந்தது. வில்லோன் காலன கழலே தொடியோள்னு பாட்டு குறுந்தொகையில ஆரம்பிக்கும். இது என்ன அனுமானம்னாக்க ஏது. என்ன ஏது? நீங்கள் சொல்லுவது போல ஒரு பெண்ணையும் ஆணையும் பார்த்தோம், அவன் கால்லையும் கழல் இருந்தது, இவள் கால்லையும் கழல் இருந்தது. இதுல என்ன குறிப்பு பொருள்? இவளுக்கு உரிய முறையான திருமணம் நடந்திருந்தது என்றால் அந்த கழலானது களைய பெற்று மாறாக மெட்டியிடப்பட்டிருக்கும். இருவர் காலிலும் கழல் இருப்பதினால், இருவரும் ஒன்றாக வருவதினால், இவர்கள் தங்கள் ஊரை விட்டு மற்றொரு ஊரினுக்கு வாழுவதற்காக உடன்போக்கினை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே இவ கால்ல இன்னமும் கழல் இருக்கிறது. ஆனால் இவள் திருமணம் ஆனவள் போல ஒரு ஆண்மகனோடு இந்த பாலை நிலத்தை கடக்கிறாள். ஆகவே இதிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? ஏது காரணம் என்ன? இவர்கள் இல்லத்துல இவர்கள் திருமணத்தை ஏற்கவில்லை. ஆகவே இவர்கள் இருவரும் உடன்போக்கை மேற்கொண்டு இருப்பதினால் எந்த ஊருக்கு செல்லுகிறார்களோ அங்கு சென்று திருமணம் என்ற ஒன்று நடந்து அதன் பிறகு இவள் காலில் இருக்கக்கூடிய கழலானது கழற்றப்படும். ஏது. இந்த ஏது அன்றைக்கு இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டது இன்று வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது. சிலப்பதிகாரம் நாம படிச்சோம். சிலப்பதிகாரத்துல மாதவியினுடைய இல்லத்திலிருந்து வருந்திய நிலையில கோவலன் கண்ணகி வீட்டுக்கு வந்து கண்ணகியிடம் வருத்தத்தோட பேசக்கூடிய பகுதியை பார்த்தோம். அதாவது, தவறான மக்களோடு இது நாள் வரைக்கும் நான் என் வாழ்க்கையை நடத்தி நம்மிடம் இருந்த குன்றளவு இருந்த செல்வத்தை நாம் இழந்து விட்டோம்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்றா? சிலம்பு உள கொண்மின், என்னிடம் சிலம்பு இருக்கிறது, அதை எடுத்து கொள்ளுங்கள்ன்ற. அப்ப அவ காலில் சிலம்பு இல்லைன்னு தெரிகிறது ஒன்று. அதே போல
மதுரை நகரை நோக்கி செல்லுகின்ற பொழுது அந்த சிலம்ப ஒரு பொதியினுள் வைத்து கட்டி எடுத்து செல்லுகிறார்கள். அப்படி கட்டி எடுத்து செல்லப்பட்ட சிலம்பதான் ஒன்றை வேறு ஒரு பொதியில் வைத்து கோவலன் மதுரையில பொற்கொல்லன் கிட்ட பொதிவாய் அவிழ்த்து காட்டுவதாக இளங்கோவடிகள் எழுதினார். அப்போ கண்ணகி காலில் சிலம்பு போட்டுக்கல. என்ன காரணம்? திருமணம் ஆனதற்கு பிறகு இந்த காப்பு, கழல், சிலம்பு இவைகளெல்லாம் மகளிர் எடுத்து விடுவார்கள். மாறாக காலில் மெட்டி மட்டும் அணியும் வழக்கம் உண்டு. இந்த வழக்கம் இந்த பழைய தொன்மத்தில இருந்து பேசப்படக்கூடிய வழக்கம் இன்றும் தொடருகிறதான்னு காரணம் கேட்டீர்கள் என்றால் இன்னமும் இந்த வழக்கம் நகரத்தாரிடம் உண்டு. நகரத்தார்னு சொல்லக்கூடிய செட்டியார்கள் குடும்பத்துல இது போன்றதாகிய திருமணம் நடந்து முடிந்ததன் பின் பெண் காலில் இருக்கக்கூடிய சிலம்பினை நீக்கி காலுக்கு மெட்டி அணியும் வழக்கம் உண்டு. அதை சிலம்பு கழி நோன்பு என்று அவர்கள் இன்னமும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு சமூக வழக்கு இன்று வரைக்கும் தகுந்த காரணங்களோடு வழக்கில் இருந்து வருகிறது. இப்ப ஏதுன்றது ஏதோ ஒரு காலத்துல இருந்து அடுத்த காலத்துல இல்லாமல் போவது அல்ல. ஏது என்பது ஒன்றை இதன் அடிப்படையில் இவ்வாறு என்று எடுத்து விளக்கி உறுதிப்படுத்துவது. ஆகவே ஏது அதுதான் சொன்னார். அவற்றின் பக்கம் இம்மலை நெருப்புடைத்து எனல் அவ் ஐந்தினுள் மேற்கோளாவது இம்மலை நெருப்புடையது என்று மொழிதல் பொருந்து ஏது புகை உடைத்தாதல் எனல் இம்மேற்கோளை சாதித்ததற்கு பொருந்திய ஏதுவாகிய புகை உடைமையால் என்பது. காரணம் சொல்லிட்டீங்க. பக்கம் ஏது வந்தாச்சு. பக்கம் ஏதுக்கு அப்புறம் எடுத்துக்காட்ட சொல்லணும். எப்படி எடுத்துக்காட்டு? திட்டாந்த மகைமையை அடுக்களை போல் எடுத்துக்காட்டாவது பல வகைப்பட்ட அடுக்களை போல என்று சொல்லுதல். பல வகைப்பட்ட காட்சிகளை காட்டி அடுக்களைன்னா அடுக்கடுக்காக ஒரு கருத்தை உறுதிப்படுத்த அடுக்கடுக்காக பல நிகழ்வுகளை சுட்டுதல். அதுக்கு பேர் எடுத்துக்காட்டு. இப்ப இந்த மலையில நெருப்பு இருக்கு. முதல்ல பக்கம் சொல்லியாச்சு, ஏது சொல்லியாச்சு, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு. சரி, அப்போ அடுத்த மேற்கோளை சொல்லலாம், எடுத்துக்காட்ட சொல்லலாம். பாரு, மலைன்னு சொன்னா குளிர்ச்சியா இருக்கணும், இங்க வெப்பம் கூடி இருக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அங்கு இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் கருகி போய் இருக்கின்றன. இரண்டாவது, புற்கள் எல்லாம் எரிந்து கீழே சாம்பலா இருக்கு. அடுக்கடுக்காக எடுத்துக்காட்டுகளை காட்டுதல். இந்த எடுத்துக்காட்டுகள் பக்கத்தினுக்கு பயனுள்ளதா இருக்கணும். உங்களால் மேற்கோளாக சொல்லப்பட்டதற்கு உடன்பாட்டு வகையில தான் எடுத்துக்காட்டு இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் உங்களுடைய வாதத்தை வெல்ல முடியும். பக்கம் மேற்கோளாக எதனை சொன்னீர்களோ அந்த மேற்கோளுக்கு பொருத்தமான ஏது என்ற காரணத்தை எவ்வாறு வகுத்தீர்களோ இவைகளுக்கு உட்படுவது போலதான் நீங்கள் எதனை காட்ட வேண்டும்? எடுத்துக்காட்ட காட்டணும். எடுத்துக்காட்டை காட்டுகிறேன்றது முரண்பட்ட எடுத்துக்காட்டுல போய் நின்றுடக்கூடாது. உதாரணம் சொல்றேன். நம்ம பெரும்பாலும் இந்த தவறை நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். பாரதியாரை பற்றி ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பாரதி சமூக ஏற்றத்தாழ்வுகளை சாடினார். ரைட்டு. பெண்ணுரிமைக்கு இன்றியமையா இடம் கொடுத்தார். சரி. ஜாதிய கொடுமைகளை போக்க வேண்டும் என்று முனைந்தார்.
ரைட். இப்போ முதல்ல சொன்னது ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு மேற்கோளை தருவோம். என்ன மேற்கோள்? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நீங்கள் சொன்ன பக்கத்துக்கு மேற்கோளுக்கு உரிய காரியமான விவாதத்திற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டீங்க. சரியா? அடுத்தது பெண் உரிமைக்கு பாடுபட்டார். அதுக்கு அந்த பக்கத்திற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்து என்ன சொல்லுவீர்கள்? பட்டங்கள் ஆள்வதும் திட்டங்கள் செய்வதும் பாரினில் நாங்கள் செய்ய வந்தோம் புதுமை பெண்கள் விளக்கம் கொடுக்கிறீங்க. பொருத்தம். சாதிகளுக்கு இடையே உண்டான கொடுமைகளை போக்க வேண்டும் என்று பாரதி எண்ணினார் அப்படின்ற கருத்திற்கு மேற்கோளா காட்டும் போது 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதின்னு மேற்கோளை காட்டிடக்கூடாது. சாதிகள் இல்லைன்னு தான் அவர் சொல்லியிருக்கார். அதற்கு உண்டான அடுக்களையான மேற்கோளை பொருத்தமாக காமிக்கணும். அப்ப என்ன சொல்லலாம்? விடுதலை பாட்டை காமிக்கலாம், இல்ல ஜாதிகள் இல்லை அடி பாப்பா காமிக்கலாம், அல்லது எங்கள் வீட்டில் பூனை ஒன்று வளருது கண்டீர் காமிக்கலாம். அப்போ அடுக்கடுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டினுக்கு முன்பாக நீங்கள் சொன்ன காரண காரியம், அந்த காரண காரியம் எந்த மேற்கோளுக்கு உரியதாக இருந்ததோ அவைகளை சரிப்படுத்துவதற்கு, அவைகளை உறுதிப்படுத்துவதற்கு உரியதான எடுத்துக்காட்டு. குழப்பிடக்கூடாது. எடுத்துக்காட்டு என்பது ஆங்கிலத்துல சொல்லணும்னா முன்பே சொல்லப்பட்ட அனெக்டோட்டுக்கும் அதுக்கு உண்டான ரீசனுக்கும் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களால் காமிக்கக்கூடிய எக்ஸாம்பிள் has to defend the பக்கம் and as well as the ஏது. வேற வழி இல்லை. சில நேரங்கள்ல ஆங்கிலத்துக்குள்ளேயும் இறங்க வேண்டியிருக்கு. ஏன்னா தத்துவத்தை புரிய வச்சுடணுன்றதுக்கு தான். ஆகவே நீங்கள் எதையும் ஒரு வழிமுறையில தான் செய்ய முடியும். மேற்கோளை சொல்லி அதற்கு ஏது சொல்லி அந்த ஏதுவினுக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்காட்டை காட்டணும். அப்போதான் ஏதுவை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நீங்க சொல்லக்கூடிய காரணத்தை உறுதிப்படுத்த முடியும், நியாயப்படுத்த முடியும் இல்லையா? இது அடிப்படை. அடுத்தது 4வது நிலைக்கு போறார். அடுக்களை போல என்று சொல்லுதல். உபநயம் மலையும் புகை உடைத்து என்றல். 4வது எது? இந்த மலையே புகையால் மூடப்பட்டிருக்கிறதை பார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்ல, முழுமையுமாக புகையால் மூடப்பட்டிருக்கிறது பார். இம்மலையும், அந்த மலை மட்டுமல்ல இம்மலையும் ஒன்னுத்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு அடுத்த மலையையும் சொல்றது. அப்போ இந்த மலையும் புகை உடைத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா போன மலைக்கு சொல்லப்பட்ட எடுத்துக்காட்டும் ஏதுவும் இந்த மலைக்கும் பொருந்தி வரணும்னு சட்டம். வந்தால் அதற்கு பெயர், அவ்வாறு பொருந்தி வந்தால் அதற்கு பெயர் உபநயம்னு பேரு. பொருந்தாமையும் போகல். நியமனம் புகை உடைத்ததே நெருப்புடைத்து எனல். அப்ப இறுதியில ஒரு முடிவுக்கு ஒரு நியமனம்ன்றது கன்க்ளூடிங் த ஆர்கியூமெண்ட். நியமனம், இதுக்கு பேரு நியாயம்னு பேர். நியமனம் தான் பின்னாளில் நியாயம்னு மாறிற்று. நியமனம் என்ன? கன்க்ளூஷனுக்கு வந்துடணும். இந்த மலையில நிச்சயமா நெருப்பு இருக்கு. அப்போ ஒன்றை உறுதிப்பட சொல்லுதற்கு இந்த 5 படிநிலை தேவைப்படுகிறது.
இந்த 5 படிநிலையும் அடிப்படையாக ஓர் அறிவை பெறுதற்கு உண்டான காரணிகள், ஃபேக்டர்ஸ். இவைகளை கொண்டுதான் நாம் ஒவ்வொன்றையும் இந்த உலகில் விவாதிக்கிறோம். ஒவ்வொன்றையும். இதைத்தான் புத்தர் தொடக்கத்துல என்ன பண்றார், இந்த 5னுடைய நிலையை கொண்டுதான் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி பண்ணார். வறுமைன்னு ஒண்ணுத்த பார்க்கிறார், இந்த 5 அளவுகோலை பொருத்தி காட்டுறார். ஏன் இவனுக்கு வறுமை வருகிறது? நோய், மரணம், இந்த ஒவ்வொன்றினுக்கும் இந்த 5 விதமான அளவைகளை கொண்டு அளக்கிறார். அதன் மூலமாக அவருள் ஞானம் ஏற்படுகிறது. இதான் அடிப்படை. அப்போ ஒரு ஞானத்தை பெறுவதற்கு அடிப்படையில நாம மேற்கொள்ளுவது அடிப்படையான அளவைகள். எந்த ஒரு அளவையும் துணையாக நின்றால்தான் நாம அடையக்கூடிய ஞானத்தின் இலக்கு முடியும். சாதாரணமா விளக்கிடலாமா இத? ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் முடிவுக்கு போனீங்கன்னா அந்த பொருள் எத்தகையதுன்னு தெரியணும். அந்த பொருளை வாங்குவதற்கு உண்டான முயற்சியில நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பொருளை வாங்கும் திறனுக்கு ஏற்றாற்போல் எது கொண்டு அந்த பொருளை அளப்பதுன்ற அறிவு தெரிஞ்சிருக்கும். துணியாக இருந்தால் மீட்டர் ஸ்கேல் தான். திரவ பொருளாக இருந்தால் லிட்டர் ஸ்கேல் தான். கனமான பொருளாக இருந்தது தானிய வகைகள்னு சொன்னா அவைகள் நிறுத்தல் அளவைதான். அப்ப இந்த அளவைகள் மூலமாகத்தான் அளக்கப்படும் பொருள் முறையாக அளக்கப்பட்டு நம்மால் நுகரப்படுகிறது. தத்துவமும் அப்படித்தான். நீங்கள் எதனை உணர விரும்புகிறீர்களோ அதனை உணருவதற்கு உண்டான அடிப்படை அளவைகள் எவை என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அளவைகளை சரிவர தெரிந்திராது நாம் ஏதாகிலும் ஒன்றை அளக்க புகுந்தோம் என்றால் நம்மால் அளக்கப்படும் பொருளும் தவறுதலாகிவிடும். நாம் எதனை தெரிந்து கொள்ள முயலுகிறோமோ அவைகளை முழுமையுமாக தெரிந்து கொள்ள முடியாமல் போகும். அதனால தான் எல்லா தத்துவவாதிகளும் அளவைகளை மிக மிக இன்றியமையாதது என்று சொன்னார்கள். இந்த அளவைகள் இல்லாமல் உங்களால ஏதொன்றும் இந்த உலகில் செய்ய முடியாது. உங்கள் அன்றாட உலகியல் வாழ்க்கைக்கும் சரி, அல்லது இந்த உலகியல் வாழ்க்கையை கடந்து ஆன்மீக உலகினுள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பதாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா வாழ்க்கையையும் நிர்ணயம் செய்வது அளவைகளே. இந்த நிகமனம் வரைக்கும் சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், உபநயம் மலையும் புகையுடை தென்றல் உபநயமாவது இம்மலையும் புகை உடையதாம் என்பது நிகமனம் புகை உடைத்ததே நெருப்புடைத்து எனல். நிகமனமாவது யாது என்றால் யாது புகை உடையதோ அது நெருப்பை உடையது என்று துணிந்து கூறுதல். அப்போ எதெல்லாம் புகைக்கக்கூடிய நிலைக்கு வருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் அடிப்படையில் நெருப்பு இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லுதல் என்பது நிகமனம். நிகமனம்னா அதுதான் நியாயம். முடிச்சிட்டாரா? அதற்கப்புறம் அடுத்த நிலைக்கு போறார். யாதொன்றும் நெருப்புடைத்து அல்லாது அது புகை பொருத்தம் என்று புனல் போல். அப்போ புகை உடையதெல்லாம் நெருப்பு இருக்கணும்னு சொல்லிட்டா புகை போல தோற்றம் அளிக்கிறது, ஆனால் அது நெருப்பை கொண்டு இல்லை என்ற ஒரு விவாதம் வரலாம். எப்போ அந்த மலையில விழக்கூடிய அருவி, அந்த அருவியினுடைய மோது வேகத்தினால் ஏற்படக்கூடிய நீர்த்திவலைகள் புனல் போல் புகை போல காட்சி அளிக்கலாம். ஆகவே அங்க
நெருப்பு இல்லைன்ற ஒரு நிலை தோன்றாதான்னு கேட்டபோது அதுக்கு தான் சொல்றார், யாதொன்று நெருப்புடைத்து அல்லாது அது புகை பொருத்தம் இன்று புனல் போல். என்ன விளக்கம்? யாதொன்றும் நெருப்புடையது அன்றோ அது புகையோடு பொருந்துவது அன்று புனல் போல. இப்ப புகை போல காட்சி அளிப்பது கூட நீராவும் இருக்கலாம், நெருப்பு இல்லாமலும் போகலாம். அப்ப என்ன பண்ணலாம் என்றால் அது சொல்லுவது மேவிய பக்கத்து மீட்சி மொழி. என்ன மீட்சி மொழி? மேற்கோளாய் பொருந்திய பக்கத்து மறுதலையாய், மறுதலைன நேர் எதிரான நெகட்டிவ் ஃபார்ம். அங்க நெருப்பே இல்லை தண்ணீர்னு சொல்ல போறீங்க. மறுதலையாய் பேச போகிறீர்கள், அதாவது செல்ஃப் கான்ட்ராடிக்ஷனை உருவாக்கிடும். எதற்கு? பக்கத்துக்கு. நீங்கள் மேற்கோளாக சொன்னதற்கே நேர் எதிர் நிலையில போய் நிற்கும், முரண்பட நிற்கும், மறுதலையாய் நிற்கும் மீட்சி மொழியாய் மேற்கோளாய் பொருந்திய பக்கத்து மறுதலையாய் வைதன்மிய திட்டாந்தம்னு பேரு. அதுக்கு மறுதலையா இருக்கிறதுக்கு பேரு புகை மாதிரி தெரியறது, ஆனா நெருப்புன்னு நினைச்சிட்டு கிட்ட போன அது நெருப்பு இல்ல, அருவி. அப்ப இதை என்ன பண்றது? நான் காட்டின பக்கமே தப்பாகி போனதுன்னா இதுக்கு பேரு வைதன்மியம். இது போன்றதாகிய போலி தோற்றங்களும் ஏற்படலாம். இந்த போலி தோற்றங்களை கொண்டு நாம் மூலம் என்பதை தவறாக புரிந்து கொள்ளலாம். அது வைதன்மிய திட்டாந்தமாகும். அது வைதன்மியம் என்ற பெயரிலே அழைக்கப்படும். அடுத்ததுக்கு போனார். எப்படி? தூய காரிய ஏது சுபாவம் ஆயின், கொஞ்சம் நுணுக்கம். குற்றமற்ற காரியம் இவை இவை மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. ரைட் மாலதி மேடம், கரெக்ட், மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. ஆனா இங்க ஏன் இந்த மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியை நாம சொல்றோம்னாக்க, அத்வைதத்துல இது ரொம்ப பெருசா பேசப்பட்ட இடம். மாலதி அவர்கள் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டின்னு தத்துவத்துல ஒரு அற்புதமான ஒரு டேர்மை கொடுத்திருக்காங்க. சரிதான், தவறுதலாக ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுதல். இந்த தவறுதலாக கருத்தை புரிந்து கொள்ளுதல் எது வரைக்கும்னாக்க, அந்த பொருளை நீங்கள் பிரத்யட்சமாக சென்று காணுகின்ற வரைக்கும் ஒரு பொருளை தவறுதலாக புரிந்து கொள்ளத்தான் முடியும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், குற்றி கொல்லோம் மகன் கொல்லோன்னு தமிழ்ல பேசுவோம். அதற்கு தத்துவத்துல பார்த்தீங்கன்னா சர்பண்ட் ஆர் ரோப்புன்னு, ரோப் ஆர் சர்பண்ட். அங்க தெரியறது கயிறா பாம்பா, கிட்ட போற வரைக்கும் தெரியாது. அது மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. எய்தர் ஒன் இஸ் ரைட். அது ஒன்னும் ரோப்பா இருக்கணும், பாம்பா இருக்காது. இல்ல பாம்பா இருந்ததுன்னா அது கயிறா இருக்காது. எப்ப தெரியும்? அதற்கு அருகில் போனாலன்றி தெரியாது. நீங்கள் தொலைவில் அனுமானிக்க கூடிய ஒன்றை இதுதான் இவ்வாறு என்று அனுமானித்தீர்கள் என்றால் அதுக்கு நேர் எதிரான விளக்கத்தை அது தருவதாக இருந்தால் அதுக்குத்தான் போன இதுல வைதன்மியம்ன்றதை பார்த்தோம். நீங்கள் கயிறை கயிறுன்னு நிரூபித்தீர்கள் என்றால் அது நியாயமாயிடும். இல்ல அது கயிறு அல்ல பாம்புன்னு கிட்ட போனாதான் தெரிகிறதுனா அதுக்கு பேரு வைதன்மியம். இந்த வைதன்மியத்திற்கு பிறகுதான் சொல்றார் அவர், தூய காரிய ஏது சுபாவமாயின், குற்றமற்ற காரியமே இவை இவை விற்றாகிய ஏது சாதிக்கப்படும் பொருட்கு இயல்பாகிய தர்மமாவதை ஆராயும் இடத்து. நீங்கள் சாதிக்கிற அளவுக்கு அதுல காரணம் இருக்குன்னு வச்சு, உங்களால் அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்றை நான் உறுதியாக இன்னென்ன காரணங்களை கொண்டு இது இப்படித்தான் என்று சாதிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் தூய காரியம் ஏது சுபாவம், உங்களால் உறுதியாக நம்பப்படக்கூடிய ஒன்றினுக்கு முழுமையுமான
வலுவான காரியத்தை காட்டப்படக்கூடிய நிலை தோன்றும் என்றால் தன்ம வசனமாகும். அது பக்கத்தன்மம்னு பேர். அது பக்கத்தன்ம வசனம் எனப்படும். போய் செக்கே பண்ண வேண்டும். இருந்த இடத்துல இருந்து விவாதம் பண்ணிடலாம். நான் காட்டக்கூடிய மேற்கோளுக்கு இவைதான் சான்று ஆதாரங்கள், இவைகள் தான் காரியங்கள், இவைதான் ஏது என்று இருந்த இடத்துல இருந்து கொண்டே நீங்கள் தெளிவாக விளக்க முடியும் என்றால் அதற்கு பெயரு தன்ம வசனம்னு பேரு. எப்படி? பக்க தன்ம வசனம். உங்கள் பக்கத்தில் உங்களால் காட்டப்பட்ட மேற்கோளை உறுதிப்பட நீங்கள் எடுத்து விளக்குகிறீர்கள். இதற்கு நிறைய மேற்கோள் சொல்ல முடியும். நிறைய மேற்கோள். நீங்கள் அன்றாடம் சிலவற்றை விவாதிக்கின்ற பொழுது நான் தான் சொல்றேன், இல்ல இதெல்லாம் இருந்தது, அதனால தான் நான் இதை இப்படி நம்புறேன் அப்படின்னு பேச்சு வழக்கிலேயே சொல்லுகிறேன். எத்தனை முறை இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இது இப்படி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு தெரியாதா? பல முறை நான் பார்த்திருக்கேன். ஒரு முறை இது தப்புன்னு கூட ஒருத்தர் சொன்ன போது அவர்கிட்டையும் போய் நிரூபிச்சிருக்கேன், இல்லை இது தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே நாம் மேற்கோளாக காட்டப்படக்கூடிய பக்கம் நம்முடைய அனுபவத்தினாலோ அறிவினாலோ உறுதிப்பட நாம விளக்குவதற்கு முன் வந்தோம் என்றால் அது நம் பக்கத்தின் உறுதியை விளக்குவதற்கு உண்டானதான தத்துவமாகி விடுகிறது. அதற்கு பெயர் பக்க தன்ம வசனம்னு பெயர். உங்கள் பக்கம் உண்டான நியாயத்தை உறுதிப்பட நீங்கள் எடுத்து சொல்லுவதற்கு முன் வந்திருக்கிறீர்கள். ஆகவே பக்கத்தன்ம வசனம் எனப்படும் சத்தம் அனித்தம் என்றல் பக்கம், ஒலி அனித்தமாம் என்பது பக்கம். அப்போ உங்களால் சொல்லப்படக்கூடிய பக்கத்திற்கு ஒரு சப்தத்தை சொல்லி அதன் மூலமாக விளக்கலாம் அப்படின்னா இல்லை, அந்த ஒலியை கொண்டு விளக்கக்கூடாது. அது உணரக்கூடிய பொருளாக இருந்தாலன்றி நீங்கள் அதற்கு ஒரு கற்பனை ரீதியான சப்தங்களை கொடுத்து விளக்க முடியாது. பண்ணப்படுதலால் எழுப்பப்படுவதால் தான் என்பது பக்கத்தன்ம வசனமாகும். ஒலி தானாக தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. அது யாராயிலும் ஒருவரால் எழுப்பப்படுவதால் தான் ஒலி தோன்றுகிறது. ஒலியை கேட்கிறோம், தானாக அந்த ஒலி தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. ஒலிக்கப்படுதல் என்பது யாரேனும் ஒருவரினுடைய முயற்சியினால் எழுப்பப்படும் ஓசையே அன்றி தானாக எழுதற்கு உண்டான பிரமேயம் கிடையாது. ஆகவே ஒலி என்கின்ற ஒன்றை கேட்ட மாத்திரத்தில் அதனை உருவாக்கிய விலங்கோ பறவையோ மனிதரோ அல்லது ஏதோ ஒன்று அது கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த ஒலி தானாக தோன்றியது என்று எழுத முடியாது. ஆகவே இந்த மாதிரியான விவாதத்தை சுப வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறுத்துகிறார். இனி மேலும் தொடரும் அடுத்த வகுப்பு.